என் பொண்ணோட ஸ்கூல் லஞ்ச் மெனுவில் சோயா பாலக் புலாவ்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இது என்னடா புது ரெசிபியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம தலைமையிடம் யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அப்படி இருந்தது. சோயாவை சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுட்டேன். அடுத்து பாலக்கீரையும் அதே மாதிரி சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிட்டேன். மற்றபடி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இந்த சோயாவையும் பாலக்கீரையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வணங்க விட்டுட்டு ஃபைனலாக புலாவ்னும் போது தேங்காய் பால் தான் ஸ்பெஷல். தேங்காய் பால் அடித்து எடுத்து ஊற்றி அது கூட வாட்டரையும் ஊற்றி ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அது கொதி வந்த உடனே ரைஸ் போட்டு 2 விசில் விட்டு எடுத்ததுமே புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நம்ம சாப்பிட கிளறி விடும்போது நெய் ஊற்றி கிளறி விட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, கீரை குழம்பு மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். புலாவ் மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.